தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி போற்றி. சிவனின் பெருமைகள் ஏராளம். அதில் ஒன்றுதான் இந்த மருந்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோவிலானது செங்கல்பட்டு மாவட்டம் எஸ்பி கோவிலை அடுத்த திருக்கச்சூர் அப்படின்ற ஊரில் தாங்க இந்த கோவில் இருக்குது. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு மண்ணே மருந்து மலையே மருந்து. அதுக்கான காரணம், இந்த தேவலோகத்தில் தேவேந்திரனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவர் உடம்பு தேவையாகிறதுக்கு உண்டான மூலிகை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேவலோகத்தில் இருக்கிற அஸ்வினி தேவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கு. அந்த நேரம் பார்த்து நாரதர் தேவலோகத்துக்கு வரும்போது நாரதர் எல்லோரும் கேட்குறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தேவேந்திரனுக்கு உடம்பு தேவையாகிறதுக்கு மூலிகை தெரிஞ்ச ஒரே ஆள் சிவபெருமான் தான், அவருக்கு தான் நீங்கள் தவம் பண்ணணும் அப்படின்றார். அவள் எல்லாரும் சிவபெருமானுக்கு தேவலோகத்தில் தவம் பண்ணும்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து, இந்த ஊரில் இந்த மலையில் அதிபதி மலை சஞ்சீவி மலை, இந்த கோவிலில் சாமி பார்க்க வர எல்லாருக்கும் சஞ்சீவி தீர்காயுசும பவா அப்படின்றது எல்லாருக்கும் உண்டு. அந்த இடத்துல போய் பறிச்சுங்கோ அப்படின்னு. அப்போது அஸ்வினி தேவரெலாம் இங்கே தவம் பண்ணி அந்த மூலிகையை தேடும்போது அந்த மூலிகை ஒரு இருட்டான இடத்துல இருக்கிறதுனால அவளுக்கு தெரியல. மறுபடியும் சிவபெருமானுக்கு தவம் பண்ணி கேட்கும்போது சிவபெருமான் நீங்கள் அம்பாளுக்கு தவம் பண்ணாதான் அந்த மூலிகை கிடைக்கும் அப்படின்ற. அவள் மறுபடியும் இங்கே அம்பாளுக்கு தவம் பண்ணி அம்பாள் இருட்டான இடத்துல இருக்கிற அந்த மூலிகையை ஒரு வெளிச்சம் போட்டு காட்டி அதை பறித்து கொடுத்து தேவேந்திரனுக்கு உடம்பு தேவையானதாகவும், அதனால் சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் எந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்து இட்டுண்டாலும் மருந்து அப்படின்னு ஒரு வரம் கொடுத்து மருந்தீஸ்வரர், ஔஷத கிரீஸ்வரர், கிரிவலம் உண்டு அப்படின்றதுனால கிரீஸ்வரர் அப்படின்ற பேரோடு இருக்கார். அப்படி அம்பாள் அந்த மூலிகையை வழிவிட்டு காமிச்சதுனால இருள் நீக்கி அம்பாள், அந்தகார நிவாரணி அப்படின்ற பேரோடு இருக்கா அப்படின்றதோ. அம்பாள்ன்ற நாம் கண் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைக்கோ, தேக பலம், குழந்தை ஆற்றுல சீக்கிரமாக கல்யாணம் ஆகி அம்பாளோட குழந்தை கல்யாண வாழ்க்கையில் தேக பலத்தோட குழந்தை பாக்கியம் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு அம்பாளை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு. நாம் தேக பலத்துக்கு சாமியை வேண்டினாலும் அம்பாள் அந்த மூலிகையை வழிவிட்டு காமிச்சதுனால அந்த மூலிகை இருள்நீக்கி அம்பாள் அப்படின்ற பேரோடவும், அந்த மூலிகை ஒரு நிவாரண பொருள் அப்படின்றதுனால அந்தகார நிவாரணி அப்படின்ற பேரோடு இருக்கா அப்படின்றது. அம்பாளுக்கு இருள்நீக்கி அம்பாள், அந்தகார நிவாரணி அப்படின்ற பேர் உண்டு அப்படின்றது இந்த கோவிலோட முக்கியமான ஸ்தல வரலாறு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் போனால் திருவண்ணாமலைக்கு போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையாரை கிரிவலம் வருவது போல் இந்த கோவில்லையும் கிரிவலம் வருவாங்களாம். இந்த இடத்துல சுவாமியும் அம்பாலும் மேற்க பார்த்து இருக்கு. சுவாமியும் அம்பாலும் மேற்க பார்த்து இருக்கான்றதோ, அப்படி ரெண்டு பேரும் மேற்க பார்த்து இருக்கிறது இந்த ஸ்தலத்தில் எல்லோரும் தரிசனம் பண்ணுறது. உண்ணாமலையாரையும் அண்ணாமலையாரையும் பார்த்து ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணி இருக்கா அப்படின்றதுனால இங்கே தரிசனம் பண்ணுவாளா அண்ணாமலையார் உண்ணாமலையாரை தரிசனம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தல வரலாறில் ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்தலத்தில் பௌர்ணமி கிரிவலன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி சோமவாரம், எல்லா சோமவார திங்கக்கிழமையிலையும் பௌர்ணமி கார்த்தால போகிறது அப்படின்றதும், சாயந்தரம் 5 மணிக்கு மேலே போகிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. சுற்றுப்பாதை 3.5 கிலோமீட்டர் பௌர்ணமி கிரிவலம். சோமவாரம் 5 வாரம் கார்த்திகை மாதத்தில் இந்த இடத்துல பௌர்ணமி கிரிவலம் வருது. ரொம்ப 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 தேக பலம் முக்கியமாக நன்னா இருக்கும் அப்படின்றதும், யார் என்ன வேண்டிக்கிறாளோ அவளுக்கு உள்ள அதோட ரிசல்ட் அவளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்றது கார்த்திகை மாதம் சோமவார பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இந்த ஸ்தலத்தில் இருக்குது. மண்ணே மருந்து மலையே மருந்து. அதாவது இந்த கோவில் இல்லைன்னா மலையிலேருந்து மண் எடுத்து உங்கள் உடம்புல பூசிக்கிட்டா உங்களோட உடல் வலி தீரணும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் சுவாமி மண்ணே மருந்து அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருக்கிறதுனால இங்கே இருக்கிற இந்த மண்ணை நெத்தியில் இட்டுண்டு உடம்புல வலி, தேக பலம் எங்கே கம்மியாக இருக்கோ, உடம்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலிலாம் அந்த இடத்துல இந்த மண்ணை தண்ணியில் குழைச்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டேனாக்கா இந்த வலியெல்லாம் சரியாயிடும் அப்படின்றது இந்த மண்ணோட பவர்ஃபுல் இது.
இந்த மண்ணை குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கேட்டிங்கனாக்கா வெள்ளி தாய்த்து குழந்த பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளி தாய்த்தில் இந்த மண்ணை போட்டு கட்டி அவளுக்கு அருணாகயர் இல்லைனாக்கா கழுத்தில் ஜென்ஸு நாம் வந்து மணிக்கட்டு இல்லைன்னா அருணாகயரில் கழுத்தில் லேடிஸ் வந்து மணிக்கட்டில் இல்லை பண்ணால் அவள் சரடில் அதில் போட்டுட்டு இந்த மண்ணை இட்டு மருந்தீஸ்வரர் வந்து நம்ம தேகத்தில் வாழ்நாள் பூரா நம்ம தேகத்தில் பட்டுட்டே இருப்பார், எப்போவும் நமக்கு தேகபலம் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்றது இந்த மண்ணோட முக்கியமான விஷயம். அதனால இந்த ஸ்தலத்தில் மருந்தீஸ்வரர் இருளீக்கி அம்பாள் சமேத மருந்தீஸ்வரருக்கு வந்து சுவாமியை எல்லாரும் தரிசனம் பண்ணி அவளோட அருள் கிடச்சி எல்லாரும் தேக பலத்தோட குழந்தை பாக்கியத்தோட புத்திர சந்தான பாக்கியத்தோட விவாகம் சீக்கிரமாக நடந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்து கோவிலுக்கு வந்து எல்லாரும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. இந்த கோவிலோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கோவிலோட சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.